உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே.
தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் தியானத்திற்காய் தெரிந்து கொண்டதான வேத வசனம் எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரிலே பற்றாது. ஆம், எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை தண்ணீரை கடந்து போகிற சூழ்நிலைகள் ஆகியிருக்கலாம். இஸ்ரவேல் ஜனம் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் கடந்து வரும் பொழுது அவர்களுக்கு முன்பதாக செங்கடல் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் கடந்து போக வேண்டும். பின்பதாய் பார்த்தால் எகிப்தின் சேனை கடந்து வருகிறது. பயத்தின் மத்தியிலே, நடுக்கத்தின் மத்தியிலே காணப்படுகிறார்கள். எங்களுக்கு பிரேத குழி இல்லை என்று சொல்லி இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்தீரோ என்று சொல்லி மோசேயை பார்த்தவர்கள் முறுமுறுத்து அவர்கள் கத்தினார்கள். ஆனாலும் என் தேவன் பெரியவர். தேவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? மோசேவின் கரத்தை கொண்டு அவர் அற்புதங்களை செய்தார். மோசேவின் கரத்தை நீட்ட சொன்னார். நீட்டின உடனே செங்கல் 2ஆய் பிளந்தது. அவர்கள் வெட்டாந்தரையில் நடக்கிறதை போல நடந்து சென்றார்கள். வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ சனமே, அறிந்து கொள், நீ தண்ணீர்கள் கடக்கும் பொழுது அவர் உன்னோடு கூட இருப்பார். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் பொருள்வதில்லை. ஒருவேளை யோர்தான் கரை புரண்டு வருகிற ஒரு நதியை போல் காணப்பட்டது. ஒருவேளை பிரச்சனைகள் கரை புரண்டு வரலாம், போராட்டங்கள் கரை புரண்டு வரலாம், வேகமாய் தீவிரித்து வரலாம். ஐயோ, நாளைக்கு இந்த பண பிரச்சனை இருக்கிறது, நான் எப்படியாய் முடிப்பேன் என்று சொல்லி, ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்திலே கடன்காரர்கள் வருவார்களே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அங்கலாய்க்கலாம். சோர்ந்து போகாது, எவைகளில் நீ சேதப்படுவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவரும் தேவைகளை சந்திப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நாம் யாரும் சேர்ந்து ஜெபிப்போம். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடைபெறும். நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார். நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினி நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று வாக்கு கொடுத்தீரே. அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என் ஜனத்தை ஆசீர்வதிங்க. எந்த தீங்கு, எந்த நாசம் ஐயா நேரிடாதபடிக்கு என் தேவன் பாதுகாப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. எல்லா பண தேவைகளை, பொருளாதார தேவைகளை ஐயா தேவன் சந்தித்து ஒத்தாசை பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா இந்த நாளை கிருபைக்குள்ளே நாங்கள் ஆரம்பிக்கிறோம். சுவாமி, கர்த்தர் நடத்தும் பெரிய காரியங்கள் செய்யுங்க. உன்னதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நிச்சயமாக சொல்லுகிறேன், என் தேவன் அற்புதங்களை செய்து விட்டார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் விசுவாசியுங்க. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை காண்பீர்கள். கர்த்தர் நல்லவர். பிரைஸ், பிரைஸ்.